ஓகே. ஸோ gamma.appங்கிறதும் இட் இஸ் சிமிலர் டு bolt.new தான். ஸோ இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம போல்ட்ட விடயே இது இன்னும் கொஞ்சம் நமக்கு சிம்பிளா இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். லைக் பேஸ்ட் டெக்ஸ்ட், இல்ல ஜெனரேட், இல்ல இம்போர்ட் ஃபைல் ஆர் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம இந்த செஷனுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட் ஜெனரேட் அப்படிங்கிறது நான் ஓகேவா? ஸோ இந்த ஜெனரேட்ல போய் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றோமோ, இல்ல வெப்சைட் பண்ண போறோமோ, இல்ல பிரசன்டேஷன் கொடுக்க போறோமோ அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்துட்டு வெப்சைட் தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஐ கிளிக் வெப்சைட், ஐ மீன் வெப் பேஜ். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சேம் கண்டென்ட் இப்போ நமக்கு சார் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ சேம் கண்டென்ட்டே நான் இங்கே நான் எடுத்துக்கிறேன். கம்பெனி பேரும் போடணும் சார் அதில். ஐயா சார் கம்பெனி நேம் என்ன சொன்னீங்க? சாரி கொடுங்க. சான் பயோடெக், SAAN BIOTECH. ஓகே, சான் பயோடெக். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, we can simply say either create a page. ஓகே, நமக்கு சிம்பிளா வந்துட்டு ஜஸ்ட் கிரியேட் வெப் பேஜ் ஃபார் திஸ் கண்டென்ட் அப்படின்னாலுமே இது நமக்கு பண்ணிடும். இது வந்துட்டு எப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு வெப் டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய கம்பெனி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல், ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்போம் இல்லையா, எனக்கு வந்துட்டு ஒரு வெப் பேஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஸோ சேம் திங் தான் வந்துட்டு நம்ம இங்கே ஏஐட்ட நம்ம ஸோ என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இது, என்னோட கம்பெனி பேர் இது, எனக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நம்ம ஏஐ கிட்ட கேட்கலாம். ஸோ தட் ஏஐ வந்துட்டு நமக்கு கிரியேட் பண்ணி ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கண்டென்ட். ஸோ ஒரு நமக்கு என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு இங்கே அவுட்லைனாக நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா யூ ஜஸ்ட் கிளிக் கண்டினியூ. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு யூ கேன் கிளிக் தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ், என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் கிளிக் ஜெனரேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்துட்டு ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம கொடுத்தது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 20 வேர்ட்ஸ் தான் இருக்கும் டோட்டலாகவே. ஓகேவா? நம்மளுடைய ப்ராம்ப்டில் கொடுத்தது ஜஸ்ட் ஒரு 20 to 25 வேர்ட்ஸ் தான் இருக்கும். பட் அந்த 25 வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு நமக்கு கம்ப்ளீட் வெப்சைட்டே வந்துட்டு ஒரு பயோடெக் லேபுக்கு, ஒரு பயோடெக் கம்பெனிக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான டெக்ஸ்ட்லாம் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு வெப்சைட்டுக்கு அப்படிங்கிறத அதுவே ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் கண்டென்ட். ஸோ இதை கிரியேட் பண்ணுறது ஜஸ்ட் நமக்கு ஒரு 5 minutes தான் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம லேப், ஐ மீன் மெடிக்கல் லேப், பயோடெக் லேப், ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் அதுவே ஈவன் பேக்ரவுண்ட் இமேஜஸ் கூட இது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் பியூட்டி ஆஃப் திஸ் கேமா 2. ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கு நீங்கள் வந்துட்டு கிளிக் பப்ளிஷ். ஸோ பப்ளிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விட்டோலே லைவாக பண்ணலாம். யா, ஸோ இப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சு. தென் we can view that site lively. ஸோ இந்த வெப்சைட் வந்து இப்போ லைவா இருக்கு. சான் பயோடெக்கு இந்த வெப்சைட் இப்போ லைவா இருக்கு. அந்த லிங்க் நம்ம சார்ட்ல போடுங்க சார். எஸ் சார், எல்லாரும் பார்க்கலாம்ல. ஸோ இந்த லிங்க் லைவா இருக்கு. ஸோ யூ கேன் ஆக்சஸ். ஸோ சான் பயோடெக் உங்க சிம்பிள் வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு, நீங்க பார்க்கலாம்.
ரைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு வெப் டிசைனரையோ வெப் டெவலப்பரையோ அப்ரோச் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த டூலை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 hours உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான டிசைன் பண்ணணும், என்ன இமேஜஸ் போடணும், என்ன கண்டென்ட் போடணுங்கிறது நீங்களே கற்றுக்குவீங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இந்த சைட்டை வந்து அடுத்து நீங்க டொமைன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். இந்த பிளாக் ஸ்கிரீன் ஒன்று வரும் சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அடிக்கடி, அது என்னன்னு தெரியல, எடுத்துருங்க. ஓகே. அது வந்து இப்போ டொமைனை கனெக்ட் பண்ணலாம். அந்த டூல் எதுவும் காட்டுறீங்களா சார்? அவங்களோட ஓன் டொமைன். இப்போ சப் டொமைன்ல டிஃபால்ட்டா அந்த காமா டாட் சைட்ல இருக்கு. அதை உங்களோட மெயின் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி அதில் டிஎன்எஸ் கனெக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய ஓன் டொமைன்லேயே இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம். ஆமாம் சார், அது பண்ணலாம். பெய்டு வெர்ஷனாக இருக்கணும் அந்த காமா. ஆமாம் சார், இதை நம்ம மாற்றிக்கலாம். அவங்களோட ஓன் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு கான்ஃபிக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கான அவங்கள்ட்ட இந்த லாகின் இருக்கணும். ஆல்ரெடி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி ரெடியாக இருந்துச்சுன்னா தென் வி கேன். ஸோ இப்போதைக்கு காமா.டாட் சைட் அப்படின்னு இருக்கும். பட் ஒன்ஸ் சான் பயோடெக் அவங்க டீம் வந்துட்டு ஒரு வெப் சர்வீஸ், ஒரு சர்வீஸ் தனியாக வாங்கிட்டு ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா biotech.com, ஸோ அந்த மாதிரி sanbiotech.com, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது கூட நம்ம லிங்க் பண்ணி மெம்பர்ஸ் அடுத்து இதே காமா யூஸ் பண்ணி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். யாருக்கு பண்ணலாம்னு போடுங்களேன், போட்டுடலாம். PPT ஆல்சோ பாசிபிள். டீட்டெயில்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா தென் வி கேன் ஜென்ரேட் இட். பாண்டி ஸ்டீல் அண்ட் அலாய்ஸ். ஓகே, பாண்டி ஸ்டீல் அண்ட் அலாய். கொஞ்சம் அட்ரஸ் போடுங்க சார், டீட்டெயில் கொஞ்சம் போடுங்க. பாண்டி ஸ்டீல் அண்ட் அலாய், உங்களுடைய இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் போடுங்க, பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் வேணும் சார். ஸோ பாண்டி ஸ்டீல் அலாய் ப்ளஸ் வந்துட்டு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுங்க. பாண்டி ஸ்டீல் அண்ட் அலாய் பேசுறீங்களா? டைப் பண்ண முடியலன்னா போட்டிருக்காங்கல்ல. வேற நேமும் டிஸ்கிரிப்ஷனோட யாராவது கொடுங்க, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பதான் கொஞ்சம் பெட்டரா ரிசல்ட் வரும் சார். பாப்பி சில்க் மேட்ரஸ் ப்ரொடெக்டர், டெர்ரி காட்டன் மேட்ரஸ் ப்ரொடெக்டர், மீனா சுந்தர், பாண்டி ஸ்டீல் அண்ட் அலாய் பிரைவேட் லிமிடெட். அட்ரஸ் நான் ஜஸ்ட் மதுரைன்னு நான் சிம்பிளாக போட்டிருக்காங்க சார். ட்ரேடர்ஸ் ஆஃப் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் ஐட்டம்ஸ் டு இண்டஸ்ட்ரி, அது போதும் சார், போட்டிருங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் கொடுத்துருக்கோம், நம்மளுடைய கம்பெனி நேம் ப்ளஸ் என்ன ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன், பிபிடி அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் நம்ம ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அபவுட் அஸ், ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ, பெரோசியஸ் மெட்டல் அண்ட் அப் டு 8 ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இன்கேஸ் நீங்கள் வேறு எதுவும் இமேஜ் ஸ்டைல் ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆட் இட் ஆர் யூ கேன் சிம்பிளி ஸ்கிப் இட். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீம்ஸ் செலெக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கு. ஐ ஜஸ்ட் கிளிக் இட் அண்ட் தென் கிளிக்கிங் ஜென்ரேட். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு பிபிடி ஜென்ரேட் ஆகிருக்கு.
ஆனால் இது என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால என்னோட நேம் பை டிஃபால்ட் எடுத்துருச்சு. ஸோ எனிவே அது பரவாயில்ல. ஸோ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பண்ணும்போது உங்களோட நேம் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ it is starting with the introduction slide and then about us and then நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது ஃபோட்டோவோட ப்ளஸ் வித் சம் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. தென் ferrous metals, non-ferrous metals, ஸோ காப்பர், அலுமினியம், பிராஸ், ஜிங்க், ஸோ வித் ஃபோட்டோவோட வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு மேப், ஐ மீன் இந்தியா மேப்பே போட்டு காட்டி. ஸோ பிரமிட் ஸ்ட்ரக்சர், ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஃபியூ வேர்ட்ஸ் ஃபியூ லைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பட் ஒரு கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷனுக்கான கண்டென்ட் வந்துட்டு நம்மளுடைய வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நம்ம ஜஸ்ட் கிளிக் ப்ரெசென்ட் அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஷோ யூ தி லைவ் ப்ரெசன்டேஷன். ஸோ நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம யூஸ்வலாக ப்ரெசென்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் ப்ரெசென்ட் கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுடைய ப்ரெசன்டேஷன் லைவாக இருக்குது இது ஐடி. ஓகே சார், அந்த லிங்க் கூட போடுங்க சார், அவங்க எடுத்துக்கலாம். லிங்க் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அந்த லிங்க் போனீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் பிபிடியே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கே ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னாலும் இந்த பிபிடி வச்சுட்டு நீங்கள் வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷனே கொடுங்க. ஓகேவா? ஸோ எஸ் மெம்பர்ஸ், இது வந்து நீங்கள் பிபிடியாவோ பிடிஎஃபாவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்புறமா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உள்ள செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எஸ் போட்டே வாங்க. அடுத்து என்ன டூல் சார் இருக்கு? அடுத்து வந்துட்டு இமேஜ் அவதார் இருக்கு சார், ஏஐ அவதார் இருக்கு. ஸோ அவதாரும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அவதாருக்கும் சில டூல்ஸ் இருக்கு, லைக் சிந்தேசியா, டிஐடி, அந்த மாதிரி சில டூல்ஸ் இருக்கு. எஸ் சார், போயிடலாம் சார். நெக்ஸ்ட் அதுக்கு நேராக போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாகவே வந்துட்டு டூலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த டூலோட பேர் என்னென்னா சிந்தேசியா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, டெக்ஸ்ட் பேஸ்டாக நம்ம டெக்ஸ்ட் கொடுப்போம், அந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி அதுவே வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கெட்டிங் கண்டென்ட் கொடுக்கணும் இல்லை சம்திங் நம்ம பேசணும் அப்படின்னாக்க கண்டென்ட் மட்டும் ஒரு ஃபியூ லைன்ஸ் என்ன நம்ம பேசணுமோ அந்த கண்டென்ட் டைப் பண்ணி கொடுத்துட்டா அந்த ஏஐ அவதாரே வந்துட்டு அந்த கண்டென்ட்டை பேசும் நமக்காக. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட ஒரு பியூட்டி. ஸோ இதுலேயே ட்ரையல் வெர்ஷன்ஸும் இருக்குது. யூ ஜஸ்ட் கிளிக் திஸ் பட்டன். ஓகே, இந்த பேஜ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கிரியேட் ஃப்ரீ ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டைரெக்டாக இந்த பேஜுக்கு வரும். ஓகே, ஸோ இங்கே டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் செலக்ட் எனி அவதார். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த அவதார் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு அவங்களே ஒரு சேல்ஸ் பிச் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்துட்டு உங்களோட சேல்ஸ் பிச் ஏதாவது ஒரு 1 or 2 லைன்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். லைக் 1 or 2 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க அப்படின்னா அதை நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ யாராவது ஒருத்தர் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் சேட்டில் அப்படியே பின் பண்ணுங்க. இனி 1 or 2 லைன் போதும். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை பற்றி ஜஸ்ட் ஒரு 1 or 2 லைன். ஸோ இந்த வீடியோ எக்ஸாம்பிள் வீடியோவில் ஒரு அவதார் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ரியல் ஹியூமன் கிடையாது, ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு ஹியூமன். இங்கே நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட்டை தான் இவர் வந்து பேசுவார். இன்னைக்கு உள்ள செஷன் பற்றி தமிழில் போட்டிருக்கேன் சார். ஓகே சார், ஓகே. ஓகே சார், கரெக்டாக 1 கேரக்டர் லெஃப்ட் இருக்கு. ஓகே, பரவாயில்ல.
ஸோ சின்ஸ் நான் லாகின் பண்ணாதனால வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கேட்குது. ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்குது. ஐ ஜஸ்ட் சிம்ப்ளி டூயிங் இட். ஸோ நவ் கிரியேட்டிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ பேஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற எந்த ஒரு டூலாக இருந்தாலுமே ஒரு 5 to 10 minutes டைம் ஆகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தென் அந்த கண்டென்ட்டை ஆடியோவாக அது மாற்றணும். ப்ளஸ் ஆடியோவாக மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வீடியோவை ஜென்ரேட் பண்ணணும். அந்த வீடியோவையும் கிரியேட் பண்ண ஆடியோவையும் அட்டாச் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடியோ ஆடியோ எஃபெக்ட் கொண்டுட்டு வரதுக்கு ஒரு 5 to 10 minutes டைம் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண வீடியோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு டைரெக்டாகவே மெயில் வந்துடும். சின்ஸ் வந்துட்டு நம்ம லாகின் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துருக்கோம். லைக் நேம், இமெயில் ஐடி மட்டும் கொடுத்து இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வீடியோ ரெடி ஆனோடனே நமக்கு மெயில் வரும். ஸோ மெயில் வந்துடும், நம்ம we can check. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ சிமிலர் டு Synthesia, there is another tool, there is a DID. இந்த வெப்சைட்டை நான் சாட்டில் நான் போட்டுருவேன். ஓகே ஃபைன். சரி, ஒன்ஸ் நீங்கள் டிஐடிக்குள்ளே வந்துட்டு லாகின் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? உங்களுடைய லேண்டிங் பேஜ், ஐ மீன் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் டிஸ்பிளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு வீடியோ ஸ்டுடியோ, டிரான்ஸ்லேட், ஏஜென்ட்ஸ், வீடியோ கேம்பெயின், அவத்தார்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அப்போ அந்தந்த ஸ்டேஜில் என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோ கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னா வீடியோ கேம்பெயினை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே டிஃபால்ட்டாக சில அவத்தார்ஸ் கொடுத்துருக்காங்க. எது நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் உங்களோட ஓன் இமேஜ் எது இருந்தாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட் அண்ட் தென் கிளிக் எனி ஒன் வாய்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பண்ணிட்டு யூ கேன் இஃப் யூ வாண்ட் டு ப்ரொவைட் சம் ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கு, அதையும் நம்ம இப்போதைக்கு அது பேச மாட்டேங்குது, பட் என்னன்னு தெரியல, பார்க்கணும். ஓகே ஃபைன். லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ்ல போட்டறனால அதை எடுத்துக்கலையான்னு பார்க்கணும். மேபி இருக்கலாம் சார், பட் எனிவே நம்ம ட்ரை பண்ணி செலக்ஷன் ஆப்ஷன் இருக்கு சார் லாங்குவேஜ். எனிவே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். ஓ சாரி.
It is still generating. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மீன் டைம் நம்ம முன்னாடி பண்ணோம் இல்லையா அந்த வீடியோ, ஸோ அதோட அவுட்புட்டை நம்ம போய் பார்ப்போம். இது வந்துட்டு அந்த சிந்தசியா யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணதுக்கான அவுட்புட் இது. டிஜிட்டல் மற்றும் இபிசி அமைப்புகள் இணைந்து AI பயிற்சி பட்டறை நடத்துகிறது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சமூக வலைதளம் உள்ளிட்ட கண்டென்ட்களை உருவாக்க சரண் மற்றும் சுரேஷ் அவர்களால் பயிற்சி வழங்கப்படுகிறது. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம தமிழ்லேயே கண்டென்ட் கொடுத்தோம். அந்த தமிழ் கண்டென்ட்டே வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் மேன் எப்படி பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம காட்டுது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் பற்றி நம்ம வந்துட்டு ஒரு கேம்பெயின் பண்ணணும், இல்லை ஒரு மார்க்கெட்டிங் கண்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்க தென் தி சிந்தசியர் டூல் அதை நமக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஓகேவா. ஸோ இந்த வந்துட்டு டிஃபால்ட் இமேஜ் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு நம்மளுடைய ஃபோட்டோவே நம்ம போட்டு பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஓகே 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 இந்த டூல் இன்னும் டைம் ஆகுது. பட் ஓகே, லெட் இட் பி. ஸோ இந்த டூலுமே வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த சாண்டா கிளாஸ் வந்துட்டு நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே எப்படியும் நமக்கு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நமக்கு எப்படி வந்துச்சோ சேம் திங் வந்துட்டு அந்த சாண்டா கிளாஸும் வந்துட்டு நம்ம கொடுத்த கண்டென்ட்டை பேசுகிற மாதிரி அது வரும். ஸோ அதுதான் அந்த டூலோட ஒரு okay. So with the tool, I need to stop